students, welcome to online class with Hima. 10th Maths 3rd chapter Algebra, exercise 3.2. First sum, find the GCD of the given polynomials. First one. So, இது கொஞ்சம் important sum கூட. ஸோ இப்போ இது வந்து ஹையஸ்ட் நம்பர் டிகிரி இருக்கும், இது அதை வந்து உள்ளே போட்டுக்கணும். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 + 3x cube minus x minus 3 and g of x equal to x cube plus x square minus 5x plus 3. Okay, so இது உள்ளே போட்டுக்கோங்க. x power 4 plus 3x cube minus, இப்போ இது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 3, இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. அப்போது ப்ளஸ் எக்ஸ் போட்டால் எக்ஸ் பவர் 4 வந்துடும். ஓகேவா? அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர் and then plus 3x. okay, so இங்கே சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ். ஓகே, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2x கியூப், ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் மைனஸ் 4x மைனஸ் 3. ஸோ ஓகே, அகெயின் இது பண்ணுங்க. 2x கியூப், ஸோ ப்ளஸ் 2 போட்டோன்னா 2x கியூப் வருமா? ஸோ 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x. ஓகே, ப்ளஸ் 6 ப்ளஸ் 6. ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். சைன் சேஞ்ச் ப்ளஸ் 3x ஸ்கொயர், ஒரு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் 6x. ஓகே, ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ப்ளஸ் 6x மைனஸ் 9. ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா 3 காமனாக வெளில எடுத்துக்கோங்க. 3x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9, இதுதான் வந்து ரிமைண்டர். ஸோ கோஎஃபிஷியன்ட் என்ன? x ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இது வந்து 3 × x ஸ்கொயர் ப்ளஸ் 3 காமனாக வெளில எடுத்தால் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இப்போ இது என்ன பண்ணோன்னா, நோட் த 3 இஸ் நாட் அ டிவைசர் ஆஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் வந்து 0 வரணும், பட் ரிமைண்டர் வந்து 0 வரல. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 3 இஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் g of x. டிவைசர் ஆஃப் g of x. அப்போ 3யும் நாட் ஈக்குவல் டு 0னா நாட் எ டிவைசர் ஆஃப் g of x. அப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து g of x, இப்போ என்ன பண்ணோம்னா g of x வந்து x cube plus x square minus 5x by the new remainder x cube. இங்கே பாருங்கள், now dividing போட்டுக்கோங்க. now dividing என்ன பண்ணோம்னா g of x equal to இது x cube plus x square minus 5x plus 3 இருக்குல்ல, இதோ இங்கே இருக்குது x cube, இதுதானே எடுத்திருக்கோம். by the new remainder என்னென்னா by the new remainder என்னது, இது 3 விட்டுறணும், ஏன்னா இட்ஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் g of. ஸோ by the new remainder x square plus 2x minus 3. ஓகே, லீவிங் த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. 3யை விட்டுறோம்ல, சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. லீவிங் த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3. கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வி கெட், இப்போ என்ன பண்ணோம்னா இதை உள்ளே போட்டுக்கணும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் x cube plus x square minus 5x plus 3 உள்ளே போடணும். f of x, இது g of xன்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதா? இதை வந்து உள்ளே போட்டுக்கணும். இந்த ரிமைண்டரை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது டிவிடெண்ட், இது டிவைசர். இதை உள்ளே போட்டுட்டு இதை வச்சு டிவைட் பண்ணணும். இப்போ பண்ணுங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ எதால் டிவைட் பண்ணணும்? அந்த 3 இன்ட்டு வந்துச்சுல, 3 × x ஸ்கொயர்
ப்ளஸ் 2x மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுல, இந்த இதுவை எடுத்து வெளில போட்டுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸால் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. ஓகே, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 2x. ஓகே, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் ப்ளஸ் 3. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் 1 போட்டால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகே, இப்போ இது எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது என்ன, இது வந்து here we get 0 is the remainder. So remainder equal to 0. Quotient என்ன, x minus 1. So GCD என்னது, இதுதான் GCD. So therefore question எடுத்து எழுதிக்கோங்க. GCD of x power 4 plus 3x cube minus x minus 3 into x cube plus x square minus 5x plus 3 இஸ் என்னது, இந்த கோஷன், இந்த டிவைசர், இந்த டிவைசர் தான் வந்து ஜிசிடி. ஏன்னா இது போடும்போது தானே ரிமைண்டர் 0 வந்தது. அதான் லாஸ்ட்டாக 0 வரும்போது எந்த டிவைசர் இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கிறத உள்ளே போடுங்க. இதை எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோஷன்ட்டை விட்டுருங்க. இந்த ரிமைண்டர் எடுத்து 3 காமனாக வெளில எடுத்துகிட்டு, ஸோ 3 இஸ் நாட் ஏ டிவைசர் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதை வந்து வர ரிமைண்டரை வந்து டிவைசராக போடணும். இதை வந்து இந்த டிவைசரை வந்து உள்ளே போட்டுக்கணும். ஓகே, ஸோ வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இது உள்ளே போட்டு அதை வர ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. தஃபோ ஜிசிடி ஆஃப் கொஸ்டின் எழுதிட்டு இஸ் என்ன ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். Students, welcome to online class with Thema. Exercise 3.2, first one la second sum, second subdivision. This is x power 4 minus 1 and x cube minus 11x square plus x minus 11. எப்பவுமே என்ன பெருசாக இருக்கிறத உள்ளே போடுவோம். ஸோ எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, ஸோ ப்ளஸ் 0x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, 0x square ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இல்லை, 0x minus 1. ஸோ எப்பவுமே பவர் ஜாஸ்தியாக இருக்கிறத உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, என்ன பண்ணால் வந்து இங்கே போட முடியும். ஸோ இது கொஸ்டின். ஓகே, இது கொஸ்டின். இங்கே வந்து எக்ஸ் போட்டால் வந்து எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ அதே இங்கே பண்ணுங்கள், மைனஸ் 11x cube and then plus x square. ஓகே, மைனஸ் 11x. ஓகே, ஸோ இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ப்ளஸ்ஸு, அப்போது 11x cube இங்கே மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ஸ்கொயர்னால் கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 11x மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ என்ன, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே வந்து வெறும் எக்ஸ் இருக்குது, சாரி இங்கே 11x cube இருக்குது. அப்போது ப்ளஸ் 11 போடுங்க. ப்ளஸ் 11 போட்டிங்கன்னா 11x cube மைனஸ் 11 into 11 121x square. ஓகே, and plus 11x and 11 into 11 minus 121. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன வரும், 121 minus x square is 120x square. greater number sign is plus. ஓகே, இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன வரும், கேன்சல் ஆயிரும். இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 120. ஓகே, இது நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0னா என்ன பண்ணுவோன்னா, இதை உள்ளே போட்டுட்டு இதை வெளியில் போடுவோம். இதுக்கு 120
இதுக்கு 120 காமனாக வெளில எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இல்லை 0x + 1 ஓகே. இப்போ வந்து 120 not equal to 0 is not equal to 0, this implies okay. So 120 not equal to 0 na x square plus 0x plus 1 not equal to 0. இப்போ புரியுதா? இப்போ என்ன பண்ணணும், இந்த டேர்ம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 உள்ளே போட்டுட்டு இந்த ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ போடுங்க எக்ஸ் கியூப், இங்கே போடுறேன் எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இதை வந்து எதால் டிவைட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் என்ன வரும் 0x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் எக்ஸ் ஓகே. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் மைனஸ் 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 11x ஸ்கொயர். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் 11 வரும். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது திஸ் இம்ப்ளைஸ் என்ன, மைனஸ் 11 காமனாக வெளில எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0. So minus 11 not equal to 0, leaving the constant factor. அப்போ என்ன வரும், x square plus 1 not equal to 0. அப்போ again not equal to 0னா என்ன பண்ணணும், this implies x square plus 1 இங்கே போடுறேன் x square plus 1 not equal to 0. அப்போது 0 வர வரைக்கும் போடணும். அப்போ இதை உள்ளே போட்டுட்டு x square plus 0x plus 1 இதை உள்ளே போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை உள்ளே போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x, ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்ததால் அகெயின் பண்ணணும், 0 வர்ற வரைக்கும் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே போட்டுருங்க. ஓகேவா? அப்போ இப்போ போடுங்க 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 0x, இங்கே 0x டேர்ம் இல்லை, ஸோ ப்ளஸ் 1 ஓகே. அப்போ இங்கே எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா, இதுவும் கேன்சல் ஆகி இதுவும் 0 ஈக்குவல் டு 0. அப்போது ரிமைண்டர் இஸ் 0. அப்போ என்ன ஃபேக்டர், அப்போ ஜிசிடி ஆஃப் கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. நான் என்ன சொன்னேன், எந்த டிவைசரோ லாஸ்ட்டில் ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசர் வருதோ அதுதான் ஜிசிடி. ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. அப்போ கொஸ்டின் எடுத்து எழுதுங்க, ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கம்மா எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. புரியுதா? லாஸ்ட்டில் என்ன டிவைசரோ ரிமைண்டர் 0 வரும்போது அதுதான் ஜிசிடி. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம். Dear students, welcome to online class Satyama. Exercise 3.2 first one la third subdivision 3x cube plus 6x cube minus 12x square minus 24x, and then 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. Find the GCD of the given. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக வெளில எடுத்துக்கோங்க. 3 காமனாக வெளில எடுத்தால் என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிசிடிக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. ஓகே. இதில் வந்து 2 காமனாக வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. இப்போ இதில் எது பிக்கரோ அதை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதில் எது பிக்கஸ்ட்டு, 2x பவர் 4 தான் பிக்கஸ்ட். ஸோ அதை உள்ளே போட்டுக்கோங்க. 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. ஓகே. இது காமனாக வெளில எடுக்க முடியறதால எடுக்கிறேன். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4க்கு இங்கே 2x பவர் 4 இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டுக்கோங்க. 2x பவர் 4 ப்ளஸ் 2 2s are 4, 4x cube
minus 8x square and minus 8 into 2 minus 16x. Okay, sign change பண்ணுங்க, cancel பண்ணுங்க. sign change பண்ண ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு greater number sign is plus. இங்கே வந்து sign change பண்ணால் என்ன வரும், plus 12x square. ஓகே, 12x square. இங்கே sign change பண்ணிங்கன்னா plus 12x, ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு greater number sign plus 12x. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா is not equal to 0. அப்போ அகெயின் போடணும். அப்போ இங்கே என்னென்னா காமனாக 3 இருக்குது. ஸோ வெளில எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 0னா அகெயின் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அகெயின் என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து இந்த டிவைசரை எடுத்து உள்ள டிவிடெண்ட்டாக போட்டுருணும். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இப்போ இதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் இதால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. ஓகே, நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. லெட்டர்ஸ் டிவைட் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் minus 8x by எடுத்து எழுதுங்க by x cube plus 4x square plus 4x. ஓகே, அகெயின் வேணால் எழுதிக்கோங்க. x cube plus 4x square plus 4x. ஓகே, இதை டிவைட் பண்ணி இதை எடுத்து உள்ளே போட்டேன். எப்போவுமே வந்து இந்த டிவைசரை உள்ளே போட்டுக்கணும், ரிமைண்டர் வந்து டிவிடெண்ட்டாக போட்டுக்கணும். சரி, இது டிவிடெண்ட் அண்ட் தென் இது வந்து ரிமைண்டர் வந்து டிவைசர். ஓகே, இது டிவிடெண்ட். ஓகே, இந்த டிவைசர் வந்து டிவிடெண்ட் ஆகிடும், ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆகிடும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். போடுற சைடில் போடுறோம். இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் போட்டால் என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4. ஓகே, ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அப்போ என்ன வரும், ப்ளஸ் 4x கியூப். இது எக்ஸ் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் ஆகிடும். சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 2x கியூப். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் 8x ஸ்கொயர். நான் மைனஸ் 8xே இறக்கிக்கோங்க. இங்கே மைனஸ் 2x கியூப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் 2x கியூப் இருக்குது. அப்போ என்ன போடணுன்னா மைனஸ் 2 போட்டிங்கன்னா மைனஸ் 2x கியூப். அகெயின் மைனஸ் 2ஆல் பண்ணிங்கன்னா மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4x மைனஸ் 8x. இப்போ எல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போது தேர்ஃபோர் கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இதுதான் வந்து ஜிசிடி. ரிமைண்டர் 0 வரும்போது எது டிவைசரோ அதுதான் ஜிசிடி. தட் இஸ் இது எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x plus 4. okay, is the GCD of question எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொஸ்டின், 3x power 4 plus 6x cube minus 12x. இது என்னென்ன கான்செப்ட், ஜிசிடினா 0 வர வரைக்கும் போடணும். is the GCD of 3x cube plus 6x cube minus 12x square minus 24x and 4x power 4 plus 14x cube ப்ளஸ் 8x ஸ்கொயர். இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இந்த காமனாக எடுத்ததெல்லாம் வேண்டாம், அப்படியே அந்த கொடுத்துருக்க கிவன் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரிமைண்டர் மட்டும் வந்து டிவைசராக வரும், இங்கே இருக்க டிவைசர் வந்து டிவிடெண்ட்டாக வரும். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 வரும்போது அகெயின் சொல்கிறேன், ரிமைண்டர் வந்து டிவைசராக வரும், இந்த டிவைசர் வந்து டிவிடெண்ட்டாக வரும். அகெயின் ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். Dear students, welcome to online class with Emma. Exercise 3.1. Find the first one, fourth subdivision. Find the GCD of the given polynomials. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து f of x எடுத்துக்கோங்க, equal to 3x cube plus 3x square plus 3x plus 3. ஓகே, g of x என்ன,
equal to 6x cube plus 12x square plus 6x plus 12. எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா எது பெருசாக இருக்கோ அதை உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ let us divide g of x by f of x. ஸோ 6x cube plus 12x square plus 6x plus 12 divided by எப்போவுமே ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அப்போது அதை உள்ளே போடு. 3x cube plus 3x square plus 3x plus 3. ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ plus 2 அப்போது 2x cube plus 6x square plus 6x 2 into 3x 6x plus 2 into 3 plus 6. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் 4x cube plus 6x cube plus 2 3s சாரி 2 3s இது 6x cube. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ப்ளஸ் 6x square. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s 6x cube. அப்படி தான் இது 6 வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் நம்ம இங்கே போடுற டிஜிட்டை போடுவோம். ஃபஸ்ட் ஒன் எப்போவுமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இங்கே போடுற டிஜிட் போடுவோம். இங்கே 3x cube இருக்குது, என்ன போட்டால் இங்கே 6x cube வரும்னு பார்க்கணும். ஸோ 2 போட்டால் 6x cube வரும். ஸோ தட் இது ஃபஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது என்ன வந்தாலும் அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். இது சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இது சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் 6 6x square plus 6. ஓகே, is not equal to 0. ஸோ 6 into x square plus 1 not equal to 0. ஸோ 6 not equal to 0னா x square plus 1 not equal to 0. ஓகே, hence a constant term. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டிவைசர் இருக்குல்ல 3x cube plus 3x square plus 3x plus இந்த டிவைசரை டிவிடெண்ட்டாக எடுத்து போட்டுக்கணும். 3x cube plus 3x square plus 3x plus 3 இது டிவிடெண்ட்டாக போட்டுக்கணும். இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக போடணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3x cube இருக்குது. ஸோ அப்போ என்ன ப்ளஸ் 3 போடணும். 3x போட்டிங்கன்னா 3x cube வந்துடும். 3x into 1 ப்ளஸ் 0x square, இங்கே 0 போட்டுக்கோங்க, ப்ளஸ் 3x plus 1 3x. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். இதுவும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? இங்கே 3x square ப்ளஸ் இந்த 3 இறக்கிக்கோங்க. ஓகே, அப்புறம் என்னென்னா இங்கே என்ன போட்டால் இங்கே 3 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3x square இருக்குது. அப்போ என்ன போட்டால் 3x square வரும் 3. ஸோ 3x square ப்ளஸ் 3 into 1 ப்ளஸ் 3. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஸோ 0 ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசர் வருதோ அதுதான் வந்து ஜிசிடி. therefore 3 into இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் த ஜிசிடி ஆஃப் என்ன கொஸ்டின் என்ன 3x cube plus 3x square plus 3x plus 3 comma 6x cube plus 12x square plus 6x plus 12. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இது எது பெருசாக இருக்கோ அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். உள்ளே போட்டு டிவைட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ அப்போது இங்கே இருக்க டிவைசர் வந்து டிவிடெண்ட்டாக போட்டுக்கணும். ஓகே, அந்த ரிமைண்டர் வந்து டிவைசராக போட்டு 0 போடும்போது என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி ஆஃப் த கிவன் கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.